புழுங்கல் அரிசியில் வெஜிடபிள் தம் பிரியாணி எப்படி பண்ணலாம் அப்படின்றத வீடியோக்குள்ளே வாங்க பார்க்கலாம். வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு வாங்க. நான் 1 கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். நம்ம சாப்பாட்டு அரிசி தான், சாப்பாட்டு அரிசி புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். இது நல்லா கழுவிக்கோங்க. முதல்லையே நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஊற வச்சுக்கணும். ஊற வச்சுட்டு நீங்கள் கழுவக்கூடாது. இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். ஒரு 20 நிமிஷம் ஊறினா கூட போதும். நான் பிரியாணி பாத்திரம் வச்சுருக்கேன் அடுப்பில். அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். ஏன்னா நெய்யிலே செய்ய முடியாது, அது நமக்கு திகட்டிடும். அதனால் 2 டேபிள் ஸ்பூனு நெய் விட்டுருக்கு. 1 டேபிள் ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதுக்கு நான் ஒரே ஒரு பட்டை, ஒரு 3 கிராம்பு, ஸ்டார் பூ பாதி அளவுக்கு போட்டிருக்கேன், கல்பாசி கொஞ்சோண்டு போட்டிருக்கேன், ஒரு பிரியாணி இலையை போட்டிருக்கேன். இதையெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அது கூட 2 பச்சை மிளகா, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் 2 போட்டிருக்கேன். இது நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ரொம்ப கருகிடாமல் பார்த்து கண்ணாடி பதத்துக்கு நீங்கள் வறுத்து எடுத்துக்கணும். கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நான் இஞ்சி பேஸ்ட்டாக போட்டிருக்கேன். பூண்டு நான் பொடி போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட பச்சை பூண்டு இருந்தது அப்படின்னாக்கா நீங்கள் பச்சை பூண்டு கூட நீங்கள் பேஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் பூண்டு பொடி போட்டிருக்கேன். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு பொடியெலாம் நமக்கு ரெடியாக இருந்தது அப்படின்னா மழை காலத்திற்கு நமக்கு நல்லா யூஸ் ஆகும். நான் 2 மீடியம் சைஸு தக்காளி, நல்லா பழுத்து தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் நைஸாகவே கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக வதங்கி வரும். இதில் நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு போட்டிருக்கேன். இந்த உப்பு நமக்கு சீக்கிரமாக வதங்கியும் வந்துடும். அதுக்கப்புறம் நமக்கு உப்பு பத்தலை அப்படின்னா மறுபடியும் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம உப்பு போட்டோம் அப்படின்னா நமக்கு சீக்கிரமாக வதங்கிடும் தக்காளி வெங்காயம் அப்படிலாம். இப்போ ஒரு சின்ன கேரட் நான் சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இதில் நான் நூக்கல் ஒரு கொஞ்சம் போட்டிருக்கேன், பீன்ஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு பட்டாணி, உருளைக்கிழங்கு இதெல்லாம் போடலாம் அப்படின்னா போட்டுக்கலாம். இதில் மீல் மேக்கர் கூட போட்டுக்கலாம். நான் மீல் மேக்கர் வாங்கலை. உருளைக்கிழங்கும் போட்டுக்கல, பட்டாணி கிடைக்கல. அதனால் நான் பட்டாணிக்கு பதில் தான் நான் நூக்கல் போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த காய்கள்லாம் கிடச்சிது அப்படின்னா நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூனு மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூனு கரம் மசாலா, இது 2யும் போட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை வதக்கிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். ஏற்கனவே 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். அதனால் நான் காரம் 1 டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் எப்படின்றதை பார்த்து போட்டுக்கோங்க. போட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இதில் ஒரு 3 கொத்து புதினா இலையை போட்டிருக்கேன். 2 கொத்து அளவுக்கு மல்லித்தலையை போட்டிருக்கேன். அதையும் அது கூடயே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா சுருளை வதங்கி வரட்டும். நான் அடுப்பில் கொஞ்சம் சுடு தண்ணி வச்சுருக்கேன். அந்த சுடு தண்ணி தான் ஊற்ற போகிறேன். அப்போ தான் நமக்கு சீக்கிரமாக வேலை ஆகும் அப்படின்றதுனால அந்த சுடு தண்ணி வச்சுருக்கேன். இன்னொரு அடுப்பில் சுடு தண்ணி கொதிச்சிட்ருக்குது. இதில் நான் 3 டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன். 1 கப்பு தான் நான் அரிசி, 3 கப்பு தண்ணி. ஒரு சில அரிசிகள் 4 கப்பு கூட பிடிக்கும். இப்போ பச்சை அரிசி அப்படின்னா நமக்கு 2 கப்பு போகிறோம். பாசுமதி அரிசிக்கெல்லாம் 2 கப்பு போகிறோம். 1.5 டம்ளர், 1.25 டம்ளர் கூட போதும். நம்ம புழுங்கல் அரிசி அவங்க எந்தெந்த அரிசி எப்படி வேகும் அப்படின்றது அவங்கவுங்க வீட்டு பொறுத்தது இருக்குது சமையல் பண்ணும்போது. அதனால் என்னுடைய அரிசிக்கு நான் 3 டம்ளர் விட்டுருக்கேன். இப்போ கொஞ்சம் காயும் நமக்கு கொஞ்சம் வதங்கி வந்திருக்கும். வதங்கினத்தில் கொஞ்சம் வெந்திருக்கும். இப்போயும் கொஞ்சம் வெந்துட்டுருக்கும். நல்லா கொதித்து வர்றதில் மூடி போட்டு மூடி நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச அரிசியை எடுத்து அதில் போட்டுக்கலாம். அதில் போட்டுட்டு புதினாவும் கொத்தமல்லியும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏற்கனவே போட்டிருக்கோம், ரொம்பவும் போடக்கூடாது. ஏற்கனவே 2 கொத்து போட்டிருக்கோம். உப்பையும் அதே போலயே 2 கொத்து புதினா, 2 கொத்து மல்லி போட்டிருக்கேன். இப்போ அரை எலுமிச்சம்பழம் நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். நான் ஜார்னியில் பிழிஞ்சு விடுறேன். எதுக்காகனா அதில் இருக்கிற விதைகள் நமக்கு தனியாக எடுத்துடலாம். அதனால தான் இது இன்னொரு பாத்திரத்தில் நம்ம புளிய வேண்டாம் அப்படின்ட்டு நான் ஜார்னிலே டைரெக்டாக பிழிஞ்சு விட்டுக்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த டயத்தில் நீங்கள் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பத்தலை அப்படின்னாலும் கூட போட்டுக்கலாம். இந்த இடத்துல பாருங்கள், நல்லா கொதித்து வரணும். அரிசி போட்டதுக்கப்புறம் உடனே மூடாதீங்க. அரிசி போட்டதுக்கப்புறம் நல்லா கொதி வரும்போது அதுக்கப்புறம் பிளேட்டை இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் நமக்கு சிம்மில் வச்சுக்கணும். அடுப்பு நம்ம ரொம்ப சிம்மில் வச்சுட்டு லாஸ்ட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் நம்ம வேக விடணும்.
நம்ம அதுக்கப்புறம் டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. இப்போ பாருங்கள், எனக்கு அடியெல்லாம் பிடிக்கல, எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பச்சரிசி அப்படின்னா நமக்கு 10 நிமிஷம் 8 நிமிஷம் அந்த அளவுக்கே நமக்கு போதும். இப்போ நல்லா வெந்துடுச்சு. நான் பிளேட்டை வந்து இப்போ நான் திருப்பி போட்டிருக்கேன். ஏற்கனவே தம் கட்டுறதுக்காக அப்படி மாற்றி போட்டிருந்தேன். இப்போ நல்லா வந்து வெந்துடுச்சு. நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் அந்த பிளேட்டை வந்து நான் திருப்பி போட்டு வச்சுருக்கேன். அப்போ சாப்பிட்டுக்கலாம் வாங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படி விட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்லாம் அப்படின்றதுனால நான் அப்படி மூடியிருக்கேன். நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். எங்கள் வீட்டு வெஜிடபிள் பிரியாணி எப்படி இருக்குன்றத நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். இதுக்கு நான் ரைத்தா வச்சு தான் சாப்பிட போகிறேன். ஆனியன் ரைத்தா தான். இது கூட நமக்கு முட்டை ஆம்லெட்டு, முட்டை அவியல், முட்டை வறுவல் எது வச்சு வேணுனாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ரைத்தா மட்டும்தான் வச்சு சாப்பிட போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க. தேங்க்யூ.